காலத்தின் குரல் காலம் 2 குரல் 9 தொடர் எண் 20. இல்லந்தோறும் மறைக்கல்வி தினந்தோறும் புத்தெழுச்சி. சமுதாயம் பாகம் 2 தொடர்ச்சி. மத்திய ஜாவாவில் சோலே ஆற்றங்கரையில் உள்ள திருநில் என்ற ஊரில் 1891 மனிதனுடைய தொடக்ககால அமைப்புடைய மண்டை ஓடு ஒன்று கிடைத்திருக்கிறது. அது ஆந்திராபாய்டு குரங்குக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட நீளமான ஓமினிட் வகையைச் சேர்ந்த தென்கிழக்கு ஆசியா மண்டை ஓடாகும். மனித இன வரலாற்றில் முதலாக அறியப்படுகிற இந்த மனிதனை பொதுவாக ஜாவா மனிதன் என்று மானிடவியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஆதி மனிதனை பிதிகாந்தோரோபாஸ் என்ற பெயரால் குறிப்பிடுவதும் உண்டு. கிரேக்க மொழியில் பிதிகோஸ் என்னும் சொல்லிற்கு வாலில்லா குரங்கு என்பது பொருள். ஆந்தரோபஸ் என்னும் சொல்லிற்கு மனிதன் என்பது பொருள். எனவே குரங்கு மனிதன் என்று ஜாவா மனிதனை குறிப்பிடுகின்றனர். பின்னர் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பல்வேறு மண்டை ஓடுகள் ஜாவாவில் கிடைத்துள்ளன. அவற்றுள் சில நீளமாகவும் பருமனாகவும் உள்ளன. குரங்கிலிருந்து மனித இனம் படிப்படியாக திருத்தமும் செம்மையும் பெற்ற உடல் உறுப்புகளோடு ஜாவாவில் வளர்ச்சியுற்றதை இவற்றிலிருந்து நாம் அறிகிறோம். இவ்வாறு வளர்ச்சியடைந்த மனிதனுக்குள் இறைவன் இருந்து செயல்படுகிறார், வழிநடத்துகிறார் என்பதை விவிலியம் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று விவிலியம் கூறுகிறது. கடவுளுடைய மிகப்பெரிய நன்மைத்தனத்தின் அடையாளமாக மனிதன் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருப்பதையும் தொல் பழங்குடி மக்கள் இறை சக்தியை மையமாக கொண்டு வாழ்ந்தனர் என்பதையும் விவிலியம் உணர்த்துகிறது. வெப்பமண்டலத்துக்கு உட்பட்ட கிழக்கு ஆசியாவில் மனித இனத்தின் ஒரு வகை வடிவம் மனித குரங்கிற்கும் உட்பட்ட ஒரு வகை நிலையிலிருந்து மாறியும் திருந்தியும் பைய வளர்ச்சியுற்றதை நாம் அறியும் போது மனித இனத்தின் தொட்டிலாக ஜாவா விளங்கியது என்பதை நாம் மறுக்க முடியாது. இத்தகைய மனிதர்கள் ஜாவாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியா முழுவதும் குடியேறியதோடு சீனாவிலும் நுழைந்திருக்கலாம் என்று எண்ணுவதற்குரிய வகையில் தொல்பொருள் சின்னங்கள் அந்நாடுகளில் பரவலாக கிடைத்துள்ள பீஹிங்கு மனிதனின் மண்டை ஓடு ஜாவா மனிதனுடைய மண்டை ஓட்டை காட்டிலும் வளர்ச்சியுற்றிருப்பதோடு செப்பமுற்றும் காணப்பெறுகிறது. இந்தோசீனாவின் வடபகுதியில் சினாந்தரோபாஸ் எனப்படும் மனித குரங்கின் பற்கள் பல கிடைத்துள்ளன. இதனால் ஜாவாவிலிருந்து மனித இனத்தின் மூதாதையர் காலப்போக்கில் வடக்கு நோக்கி சென்றிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. உலகின் வேறு சில பகுதிகளில் கிடைத்துள்ள மனித இனத்தின் காலத்தை காட்டிலும் ஜாவா மனிதன் பீஹிங்கு மனிதன் என்ற மனித இனத்தின் மூதாதையர் வடிவங்கள் கிடைத்துள்ள மனித இனத்தின் காலத்தை காட்டிலும் ஜாவா மனிதன் என்ற மனித இனத்தின் மூதாதையர் வடிவங்கள் காலத்தால் பன்னெடுங்காலம் முந்திய நிலையைச் சேர்ந்தனவாகும். 2 வடிவங்களுமே 2 கால்களையும் ஊன்றி செங்குத்தாக நிற்கும் நிலையை அடைந்தவையாக இருக்கலாம். மனித இன வளர்ச்சியில் உண்மையான தொடக்க நிலையினை இவ்விரு மனித மூதாதையர் வடிவங்கள் தோற்றுவித்திருக்கலாம். அக்காலத்திலிருந்தே மனிதன் தன் கைகளையும் தோள்களையும் பயன்படுத்தி கற்கருவிகளை செய்ய கற்றான், ஓவியங்களை வரைந்து பழகினான். இவற்றின் மூலம் மனித மூளையின் வளர்ச்சிக்கு அவன் வழிகோலினான். அது முதல் தன்னை சூழ்ந்துள்ள புற உலகினை அடக்கியாள கற்றான். தான் செய்ய கற்ற கருவிகளை மாற்றியும் திருத்தியும் செம்மைப்படுத்துவதன் மூலம் சிந்தனை திறனை பைய வளர்த்து கொள்ளும் வாய்ப்பையும் வசதியையும் அவன் பெற்றான். இதை நாம் விவிலியத்தில் தொடக்க நூலில் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர் என்று வாசிக்கின்றோம். ஜாவா, மலாயா, பர்மா, வடசீனா போன்ற நாடுகளில் பழைய கற்கருவி கால அல்லது புதிய கற்கருவி காலத்திலுள்ள வெட்டுக்கருவிகளும் அறுக்கு கருவிகளும் கற்களினால் செய்யப்பட்டுள்ளதை தொல்பொருள் சின்னங்கள் சிலவற்றால் நாம் அறிகிறோம். அதே சமயத்தில் மரத்தால் செய்யப்பட்ட கருவிகள் சில மலாயா, பர்மா போன்ற நாடுகளில் மட்டும் அருகியவைகளாக கண்டெடுக்க பெற்றுள்ளன. இத்தகைய கருவிகளை கொண்டு ஆதி மனிதன் மரத்தினாலும் எலும்பினாலுமான கருவிகளை செம்மைப்படுத்தி கொண்டான் என்பதை அறிய முடிகிறது. இன்றைய மனிதனின் நேர்முக மூதாதையரின் மண்டை ஓடுகளும் அவற்றின் துண்டுகளும் மத்திய ஜாவாவில் கண்டெடுக்க பெற்றுள்ளன. இவை மனித இன வளர்ச்சியின் மற்றொரு காலகட்டத்தை நமக்கு நினைவூட்டுகின்றன. நகாண்டாங் என்னும் இடத்தில் சோலோ ஆற்று படுகையில் இச்சின்னங்கள் அகழ்ந்தெடுக்க பெற்றுள்ளன. இதனால் அம்மனிதனை சோலோ மனிதன் என்று மானிடவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். அவனுடைய மண்டை ஓடும் மூளைப்பெட்டியும் பிதகாந்தரோபஸ் மனிதனுடையவற்றை காட்டிலும் பெரியதாக உள்ளன. தென்கிழக்கு ஆசியாவில் ஹோமோசேபிய மனிதனின் மிக பழைய வடிவத்திற்கு வட்ஜாக்ட் என்பது பெயர். அம்மனிதனின் எச்சமிச்சங்களும்
ஜாவாவின் தென்கடற்கரை பகுதிக்கு அருகில் கிடைத்துள்ளன. இத்தகைய மனிதனின் மண்டை ஓடு 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அறிஞர் கணக்கிட்டிருக்கின்றனர். ஹோமோசேபியன்ஸ் இறுதி வடிவெடுத்த நாள் முதல் 1000 ஆண்டு காலம் விரைவில் ஆசிய கண்டத்தின் மூலப்பகுதியிலிருந்து பல வகை இன வடிவ அமைப்புடையோர் தொடர்ந்து தென்கிழக்கு ஆசியாவிற்கு நில வழியாகவும் நீர் வழியாகவும் வந்திருக்கின்றனர். தென்கிழக்கு ஆசிய வரலாற்றில் மனித இனம் தெற்கு நோக்கி விரட்டப்படுதல் அடிக்கடி நிகழ்ந்துள்ள நிகழ்ச்சியாகும். இவ்வாறு வரலாற்று நூலின் காலத்திற்கு முன்னர் தென்கிழக்கு ஆசியாவிற்குள் தொடர்ந்து புகுந்த மனித இனக்குழுக்கள் பல. அவை ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களினமாக ஆஸ்டிராலாய்ட், நிக்ரிட்டோக்கள், மெலனோயிட்டுகள், இந்தோனேசியர்கள் என்னும் தொல் பழங்குடிகளாகும். தென்கிழக்கு ஆசியாவில் முதல் எங்கும் பரவிய பழங்குடி மக்கள் ஆஸ்டிராலாய்ட் என்போராவர். ஆஸ்டிராலாய்ட் பழங்குடி மக்களின் அமைப்பு ஆஸ்திரேலியாவிலும் மலாயா, ஷெனாய், சகாய் குன்றுவாழ் பழங்குடி மக்களிடையிலும் சுமத்திராவின் மேற்கு கடற்கரைக்கு அப்பாலுள்ள எங்கானோ, மென்டெபை தீவுகளில் வாழும் பழங்குடி மக்களிடத்திலும் காணப்படுகிறது. ஸ்ரீலங்காவில் வெட்டாய்ட் பழங்குடி மக்கள் மரபினர் உள்ளனர். தென்னிந்தியாவில் வாழும் மக்களிடம் வெட்டாய்ட் இன மரபுக்கூறுகள் மிகுதியாக கலந்துள்ளன. தென்கிழக்கு ஆசியா நிலப்பகுதிக்குள் பழங்குடி மக்கள் கிமு 1800 குடியேறினர் என்பதை ஜூலை மாதம் வெளிவந்த காலத்தின் குரலில் பார்த்தோம். இவ்வாறு குடியேறிய பழங்குடி மக்கள் கம்பளி போன்ற குட்டை மயிரையுடைய நீக்கிரோட்டகள், மலாயாவில் கெடா மற்றும் பெராக்கு பகுதிகளில் வாழும் செமாங்கு எனும் பழங்குடி மக்கள், கேலாந்தினிகள் எனும் பிலிப்பைன்ஸ் தீவுகளில் உள்ள ஏயிடர்கள், இவர்களைத் தொடர்ந்து மெலினிசாய்ட் மக்கள் தென்கிழக்கு ஆசியாவிற்கு வந்திருக்கலாம். இவ்வினத்தைச் சேர்ந்த பழங்குடி மக்களுடைய மண்டை ஓடுகள் சீனாவிலும் இந்தோசீனாவிலும் அகழ்ந்தெடுக்க பெற்றுள்ளன. அவ்வினத்தைச் சார்ந்த மக்கள் இக்காலத்தில் ஆஸ்திரேலியாவுக்கும் நியூ கினியாவிற்கும் மற்றும் அருகிலுள்ள பசிபிக் தீவுகளில் மிக அதிகமாக வாழ்ந்து வருகின்றனர். இம்மூவகை இனத்தைச் சேர்ந்த மக்கள் தென்கிழக்கு ஆசியாவின் பழைய கற்கருவி காலத்திற்கும் புதிய கற்கருவி காலத்திற்கும் இடைப்பட்ட மெசோலிதிக் கற்கருவி காலத்தில் எங்கும் பரவியிருந்ததாக தெரிகிறது. இவர்களுடைய காலத்தில் கற்கருவிகளின் தரம், அமைப்பு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் மிகுந்த முன்னேற்றம் காணப்படுகின்றது. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கற்கருவிகள், போர்க்கருவிகள் மற்றும் தட்டுமுட்டு சாமான்கள் அக்காலத்தில் திருத்தமாக செய்யப்பெற்றிருந்தன. இவை அல்லாமல் மீன்பிடிக்கும் தூண்டில், குடையப்பெற்ற சிறு படகுகள், துடுப்புகள் போன்றவை புதியனவாக அக்கால மக்களால் கண்டுபிடிக்கப்பெற்றுள்ளன. மெசோலிதிக் கருவிகளை செய்யும் தொழிற்கூடங்கள் இந்தோசீனா, தாய்லாந்து, மலாயா பகுதிகளில் சுமத்ரா முதல் பிலிப்பைன்ஸ் வரையுள்ள பெரிய தீவுகளிலும் அகழ்ந்தெடுக்க பெற்றுள்ளன. இந்தோசீனாவில் உள்ள தொங்கின் வடபகுதியில் காணப்பெறும் குகைகளில் அரைகுறையாக வளவளப்பாக்க பெற்ற ஒளியை போன்ற முனைகளை கொண்ட கருவிகள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பாணியில் செய்யப்பெற்ற கருவிகளின் தொழில்நுட்பத்தை பாஸ்கோனியன் என்று பெயரிட்டு உரைப்பர். இதிலிருந்து சிறிது வேறுபட்ட அமைப்பினுடைய கற்கருவிகளை ஹோபாபினியன் என்னும் பெயரால் சுட்டுவர். முதல் வகையைச் சேர்ந்த கற்கருவிகள் தாய்லாந்தில் கிடைத்துள்ளன. மலாயாவிலும் சுமத்ராவிலும் வளவளப்பாக்கப்பட்ட கைக்கோடாரிகளும் வாய்ச்சிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மனித இனம் இவ்வுலகில் தோன்றி வளர்வதற்கு தூய ஆவியானவரின் உடனிருப்பு தொடர்ந்து செயல்பட்டிருக்கிறது. தூய ஆவியாரின் வல்லமையினால் புதிய ஆக்கச் செயல்களை தொடர்ந்து செய்வதற்கான முனைப்போடு பழங்குடி மக்கள் உழைத்திருக்கின்றனர். அவர்களுடைய உழைப்பிற்கு அடித்தளமாக இருந்த சக்தியை அவர்கள் உணர்ந்தபோது அதை தெய்வமாக போற்றினர். தொடரும்.